அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பாப்பாவுக்கு சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் என்னென்னு பார்க்கலாங்களா? ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஆமாங்க, ரொம்ப நாள் கழித்து தயிர் சாதம் கொண்டு போகிறேன்னு சொல்லி கேட்டிருந்தா, சரி வெறும் தயிர் சாதமாக கொடுக்கறதுக்கு பதிலாக ரோஸ் தயிர் சாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சுருக்கேன். அது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. என்னை யாரும் திட்டாதீங்க, ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை வந்து நார்மலாக நம்ம உப்பு மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு செய்வோம். இந்த டைம் அது மாதிரி இல்லை. இது பார்த்திங்கன்னா இது சொல்லப்போனால் ஒரு டிவி ஷோவில் நான் பார்த்த ஒரு ரெசிபி தான். அதுக்கப்புறம் செஞ்சு கொடுத்தேன், பிள்ளைகளுக்கும் பிடிச்சிது. அதனால் அதுவும் அப்பப்போ ட்ரை பண்ணுவேன். என்னென்னா கொஞ்சமாக கடாயில் ஆயில் விட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெண்டைக்காயை போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்து அதில் இருக்கிற அந்த சீடையெல்லாம் கொட்டிட்டு அந்த தோல் பகுதியை மட்டும், அது கூட ஒரு கை அளவுக்கு நிலக்கடலை வறுத்தது அதோட தோலையும் எடுத்துட்டு அதையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இது நல்லா வணங்கி, அதாவது பாதிக்கு மேலே வணங்கி வரும்போது நம்ம அதையும் போட்டு தேவையான அளவுக்கு எல்லாம் உப்பெல்லாம் போட்டு நல்லா ஒரே மாதிரி வணக்கி எடுத்தோம்னா அருமையான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். அது கூடவே பார்த்திங்கன்னா ரோஸ் தயிர் சாதம்னு சொன்னது வேற ஒன்றும் இல்லைங்க, பீட்ரூட் தயிர் சாதம். நம்ம பீட்ரூட் தயிர் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் தனி ரெசிபியாக போட்டிருக்கேன். அது மாதிரியும் செய்யலாம். குழந்தைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கறதுக்கு என்னென்னவெல்லாம் யோசிக்கணுமோ யோசிக்கலாம். அப்படி தாங்க இன்றைக்கி காலையில் அவள் தயிர் சாதம் கேட்ட உடனேவே சரி 2 பீட்ரூட்டை போட்டு நம்ம இது மாதிரி தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து விட்டு பீட்ரூட்டையும் போட்டு அது வேகிற உண்டான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதைய ஒரு 3 விசிலுக்கு பக்கம் விட்டு எடுத்து தனியாக ஆற வச்சுட்டேன். ஏன்னா தயிர் சாதத்தில் சூடாக பீட்ரூட் போடும்போது தயிர் வந்து ரொம்ப புளிச்சிரும் இல்லைங்களா? அதனால் அதை ஆற விட்டுட்டு சாதத்தை ஏற்கனவே செஞ்சு நான் நல்லா ஆற விட்டுருந்தேன். அதனால் அது கூட பால் வந்து நிறைய ஊற்றலை, ஓரளவுக்கு. ஏன்னா இங்கே வந்து திடீர்னு நேற்று நைட்டிருந்து மழை. அப்படிங்கும்போது ரொம்ப நம்ம பால் அதிகம் ஊற்றினாலும் தயிர் சாதம் ஒரு மாதிரி ரொம்ப பால் வாசம் அடிக்கும். அப்படிங்கிறனால அளவான பால் ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு தயிரும் கலக்கி எல்லாத்தையும் ஒரு சேர கலக்கி எடுத்தோம்னா சூப்பரான ரோஸ் கலர் தயிர் சாதம் ரெடி. அது கூட வெண்டைக்காய் ஃப்ரையை வச்சு நம்ம இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிட்டோம். இன்றைக்கி மாதிரி எப்போவும் சந்தோஷமாக எல்லோரும் இருக்கணும்.